அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. இங்க யாரும் இருக்காங்க? நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். லேடி ஹைடைல் ரூஃபை செக் பண்ண. உல்ஃப் பின்னாடி போய் செக் பண்ண. நீ ஏன் கூட வா. ஹாஸ்பர் ஜாக்கிரதை எங்க பாத்துக்க. நான் இந்த இடத்துல நிக்கிறேன், எங்கே போல. இப்படிப்பட்ட வேலை தான் நீ கொடுப்பேன்னு எனக்கு தெரியுமே. நம்ம போலாம். பிரமாதம். பிளாஷ் ஆர்ட், நீ எப்போ இதே போல போஸை குடுக்கறியா? ஏன் வேலைக்கு ஏத்த மாதிரி நேரம் போஸ் கொடுக்க முடியும். இன்னொரு ஆள் உள்ள இருக்காங்க. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சுடுது, உள்ள போக முடியல. ரொம்ப சூடா இருக்கு, சூடு தாங்க முடியல. என் முடி. நீ தூங்காம இங்க என்ன பண்ற? நான் உங்களை மாதிரியா அற்புதமா உயிர்களை காப்பாத்த போறேன். இப்போதைக்கு இது உனக்கு பாதுகாப்பானது இல்ல. இன்னும் நீ உல்ஃபா மாறல. அது இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிட, கவலைப்படாதீங்க. 6 வருஷத்துல அது கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள வந்துரும். அது சரி, நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. அதுக்கு நான் என்னோட உல்ஃப் ஸ்கில்ஸ் தான் பயன்படுத்தினேன். ஹாட்ஸ்பார் அங்கிள். அச்சச்சோ, இது மூன்ஸ்டோன் ரிங் தானே? இத வச்சுக்கிட்டு தானே நீ எங்களை ட்ராக் பண்ண. ஃப்ரெடி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இது மட்டும் தப்பான உங்க கையில கிடைச்சா? பொறுமையா இரு. அவன் சின்ன பையன், ஆர்வத்துல இத பண்ணிட்டான். இது ஆர்வம் இல்ல, ஆர்வ கோளாறு. முதல்ல இவனுக்கு டிசிப்ளின் கத்து கொடுங்க. பிளாஷ் ஆர்ட், அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நாம இன்னொரு ரெஸ்கியூ பண்ணணும். உன்னை வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. இப்ப என் கூடயே வா. இந்தா, இத பத்திரமா வச்சுக்க. ஓகே? ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. போது, நீ வாய மூடிட்டு வா. சரி சரி, நான் அமைதியா வரேன். எனக்கு புரிஞ்சுது. நான் பிடிக்கிறேன். பிரமாதம். ஹாட்ஸ்பார் அங்கிள் எங்க போனாரு? இப்பதான் நீ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அழகா இருக்க. யார் இதெல்லாம் பண்ணது? நீங்க தானா? உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. டாக்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நாங்க wolves தான். போயிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? நான் அப்பவே சொன்னல, இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இல்ல இல்ல, இதெல்லாம் ஏன் தப்புதான். நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இவன் உங்களுக்கு கிடைச்ச பிளஸிங் தான். கத்துக்க இன்னும் நிறைய டைம் இருக்கு ஃப்ரெடி. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல டாட். நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் ஹெல்ப் பண்ணதான் முயற்சி பண்ணேன். எனக்கு தெரியும்பா, உன் அங்கிள் சொல்றதும் கரெக்டா. இன்னும் நீ உல்ஃபா ஆகல. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இப்போ உன்னோட மூட சந்தோஷமானதை நான் மாத்தி காமிக்கவா? நீ இன்னும் வேகமா போகலாம்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. நீதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த டாட். டாட்,
என்ன ஃப்ரெடி அவர் கண்ணுக்கு தெரியாமல் இல்ல. நீ அத பாத்தியா ஸ்கூப்ஸ்? ஒரு ஹுல்ஸ் தானே அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போச்சு. இப்ப யாராவது அந்த பையனை காப்பாத்தணுமே. என்ன என்ன எதுக்கு இப்படி முறைச்சு பாக்குற? நான் எதுக்காக அவன் பின்னாடி போகணும்? இந்த மாதிரி பாக்குறது முதல்ல நிறுத்து. எதுக்காக என்னையே முறைச்சு பாக்குற? நீயே போய் அவனை காப்பாத்து. எல்லாத்தையும் நானே பார்க்கணும்னா எப்படி சொல்லு? ஓகே, நீ யாராவது எனக்கு பின்னாடி வராங்களான்னு பாரு. கண்ணை மூடி அப்படியே தூங்கிட போற பாத்து. டாட், எதுக்காக ஐஸ்கிரீம் விக்கிறவரை பார்த்து நம்ம இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம்? மனுஷங்களுக்கு நம்மள பத்தி புரியாது ஃப்ரெடி. அவங்களுக்கு புரியாதத மனுஷங்க விட்டு வைக்க மாட்டாங்க. நாம ஒளிஞ்சிருக்கிறது தான் நல்லது. அவங்கள பார்த்துல எனக்கு பயம் இல்ல. நான் உங்களை நிச்சயமா பெருமைப்படுத்த போறேன். நீங்க இதுவரைக்கும் பாத்துறாத ஒரு பயங்கரமான உல்பா நான் மாற போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. அச்சச்சோ. அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சந்தோஷம். ஆனா இங்க பாரு, மூன் ஸ்பிரிட்ஸ் தான் நாம எப்படிப்பட்ட உல்ஃபா மாறணும்ன்றது முடிவு பண்ணோம். அப்படியா? நான் பேசினா உங்களுக்கு கேக்குமா? ஹாய் ஸ்பிரிட்ஸ், நான் தான் ஸ்ப்ரெடி லூபின். எனக்கு பெரிய ஃபேங்ஸ் வேணும், நல்ல நைட் விஷன், அப்புறம் நான் பெருசா, ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கணும். அப்புறம் நான் போதும் போதும், உங்களுக்கு கேட்டுருச்சு. இங்க பாரு, பெஸ்ட் உல்ஃப்ஸ்க்கு ஷார்ப்பான நகங்கள் மட்டும் இல்ல, கூர்மையான பற்களும் இருக்காது. அதுங்களுக்கு பெரிய மனசு இருக்கும். அத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா நீ என்ன விட அற்புதமான உல்ஃப் ஆகலாம். உங்களை விட பெட்டரான உல்ஃபா தானே? கவலையே படாத, என்னை விட சிறப்பான உல்ஃபா நீ வருவ. நானும் ஒரு நாள் உல்ஃப் ஆகும் போது எனக்காகவும் நீ இதே மாதிரி ஜொலிப்ப. நம்ம கூட அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான். குட்டி பையா, ஹலோ, நீ எங்க இருக்க? ஏய் குட்டி பையா, நீ இந்த பாறைக்கு பின்னாடி இருக்கியா? ஃப்ரெடி, மூன்ஸ்டோனை மறைச்சிடு. குட்டி பையா, நீ பத்திரமா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை துரத்திக்கிட்டு வந்த. தேவையில்லாம நீங்க பதட்டப்படாதீங்க. நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். என் குரங்கு ஒரு பிளாக் பெல்ட். நீங்க எட்ஜில் இருக்கீங்க, ஜாக்கிரதை. காப்பாத்துங்க. என்ன விட்டுடே. ஒழுங்கு நில்லுங்க. ரெடி, நான் அவனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லு. அவருக்கு நான் பேசுறது புரியல. பயப்படாதீங்க, எங்க அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. என்ன விடு. இல்ல டாட், டாட், இல்ல இல்ல, இப்படி நடக்க கூடாது. என்ன விடுங்க, நான் வரமாட்டேன். என்ன விடுங்க, எங்க அப்பாவை காப்பாத்தணும். பிளீஸ் என்ன விடுங்க, பிளீஸ். எங்க அப்பாவை காப்பாத்த விடுங்க. நான் எங்க அப்பா கிட்ட போனேன். என்ன விடுங்க. அந்த பையனை விட்டுரு பிளீஸ்.
ஃப்ரெட்டி பெரியவன் ஆகுற வரைக்கும் நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவர் வேணும். இந்த கூட்டத்துக்கு இப்ப தேவைப்படுற ஒரு தலைவனா நான் எப்பவுமே சேவை செய்ய தயாரா இருக்கேன். வேண்டாம், தயவு செஞ்சு அதானிக்காதீங்க. நிச்சயமா அவரு இன்னும் உயிரோட தான் இருப்பாரு. நாங்க அவரை எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் ஃப்ரெட்டி. அவர் எங்கேயுமே இல்ல. இல்ல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நேரம் வந்துருச்சு ஃப்ரெடி. இன்னைக்குதான் அந்த பெரிய ராத்திரி. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்களும் என்னோட ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்களா? அந்த குட்டி உல்ஃப் பையன் எங்க? அவனுக்காக ஒரு அற்புதமான டிராமா போட இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா. ஓகே, நாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இது நான் சும்மாதான் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஓ, பரவாயில்ல, இருக்கட்டும். மொத்த கூட்டமும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வா, உன்னோட பிக் நைட் நினைச்சு எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்காங்க. லார்ட்ஸ் வர தவிர அவர் எப்பவுமே நான் ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா, தலைவனா இருக்க தனி திறமை வேணும் இல்ல? என்ன காமெடி பண்றீங்களா? இந்த கூட்டத்தை வழி நடத்த நான் தயாரா இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. ஒருவேளை அவர் நினைக்கிறது கரெக்டா கூட இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தயாரா தான் இருக்கேன். என்னால கண்டிப்பா முடியும். அப்புறம் எதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்க? இதே மாதிரி ஒருத்தர் அவருடைய தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உன்னோட அப்பா தான் அது. நான் ஒரு வேர்வுல்ஃபா இல்லாம இருக்கலாம், ஆனா எத்தனையோ வேர்வுல்ஃப்ஸ எந்த அளவுக்கு திறமையானவங்கன்னு நான் பாத்திருக்கேன். அந்த பையனால நம்ம கூட்டத்தை வழி நடத்த முடியும்னு எனக்கு தோணவே இல்ல. நம்ம கூட்டத்தை வழி நடத்த ஒரு நல்ல தலைவன் வேணும். டாக்ஸ் கிட்ட கடுமையா நடந்துக்கணும், தைரியமா இருக்கணும், அழகா இருக்கணும், அப்புறம் சாமியா இருக்கணும். நான் என்ன பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கூட்டத்தை 6 வருஷம் வழி நடத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிற தேவையில்லாத நாய்களை நான் விரட்டி அடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் எப்போ அறிவே வராதா என்ன? என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் தான் உங்களோட உண்மையான லீடர். ஒரு சாதாரண ஆள்கிட்ட இருந்து 3 ஸ்டோனை வாங்க முடியாத லீடர் தானே நீங்க? நான் எவ்வளவு முயற்சி பண்ண என்ன நம்புங்க. இயற்கையோட மிகப்பெரிய தவறை பத்தி தெரிஞ்சுக்க என்னோட உல்ஃபோட்டோரியத்துக்கு வாங்க. உலகத்தோட ஒரே ஒரு வேர் உல்ஃப் மியூசியம். இதுக்கு நீங்க ஃப்ரீ என்ட்ரில வரீங்களா? இல்ல இல்ல, ஏன்னா இது யாரும் வரமாட்டேங்கிறாங்க. போலாம். போங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. சில்வர் கலர்ல தூசி கிளம்புற மாதிரி ஆயுதத்தை அவன் வச்சிருந்தா. இப்ப உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குமே செல்லங்களா? அவன் wolf சென்ஸ் பண்ற கேமராஸ் வச்சிருக்கான். அது எங்களை எப்படி எல்லாம் தாக்க பார்த்துச்சு தெரியுமா? இப்ப வரைக்கும் அதிர்ஷ்டவசமா நாங்க தப்பிச்சிட்டோம். நாங்க இருக்கோங்கிறதுக்கு கிரிப்பு கிட்ட இது வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்ல. நீங்க எங்களை நல்லதா ஆட்சி பண்ணிக்க ஆட்ஸ்பர். ஆனா ஃப்ரெட்டிக்கு நீங்க வழி விட்டுதான் ஆகணும். அந்த ஸ்டோனை நான் மீட் எடுப்பேன். நான் ப்ராமிஸ் பண்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க சொன்னதுதான் ஃபைனல். உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா டாடி? அட ஆமால, என் கனவு நனவாக போகுது. ஹாய் ஹவ்லஸ், நான் உங்க இடத்த பிடிக்க போறேன்.
யாஹூ ஆஹா ஏய் ஆவ் ஓ ஐ ஓ ஆ என்ன இந்த பக்கெட்? Ladies and gentlemen, இவர்தான் நம்ம வருங்கால அரசரா. வீட்டுல ஏதாவது பொம்மை இருந்தா அதை வச்சு விளையாடுறீங்களா? என்ன மாதிரி எதையும் நீங்க பிரம்மாண்டமா பார்த்தது இல்ல. கொஞ்சம் வெளியே போறீங்களா? Useless. வாவ் நேரம் ஆயிடுச்சு. நாம இப்போ ஊளையிட ஆரம்பிக்கலாம். மோ அடடா லூபின் ரெடியா? லைட்டுக்கு கீழே வா. நான் இதுக்கு தயாரா இருக்கேன். என்ன இது? இந்த பிரம்மாண்டமான பேர் புல்புக்கு இப்ப வணக்கத்தை சொல்லுங்க. ஓ, இங்க என்ன நடக்குது? என்ன என்ன கொடுமை இது? இங்க என்ன நடக்குது? எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? நீ பாரு. என்கிட்ட இருந்து தள்ளி போ. இல்ல, இப்படி நடக்க கூடாது. இதுதான் உண்மை. இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் சரி பண்றேன் பாருங்க. என்னால முடியும். கம் ஆன் மூன், இத சரி பண்ண. நான் புல்பா மாறணும். என்ன பண்ற நீ? ரொம்ப மோசமா நடந்துக்கிற. என்ன பண்ண போறீங்க? அங்கிள் ப்ளீஸ். இவனுக்கு சாபம் கிடைச்சிருக்கு. இவன் அந்த மூன் ஸ்டோனை தொடச்சால, அதனாலதான். இல்ல இல்ல, நம்ம நிலவோட சக்தியில் இவனை தண்டிக்குது. என்ன? ஒரு காலத்துல நம்ம பயங்கரமானவங்களா வளம் வந்தோம். ஆனா நம்ம இப்போ எப்படி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாம எல்லாரையும் ஆட்சி செய்ய போறது டாகா. டாகா? ஆனா நான் ஒரு உண்மையான வுல்ஃப். ஃப்ரெடி, உங்க அப்பாவுக்கு நீ ரொம்ப பெரிய அவமானத்தை இல்ல, ஏற்படுத்தி. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. இதெல்லாம் எதுவும் எனக்கு கேட்க வேண்டாம். நாளைக்கு நிலா திரும்ப வரதுக்குள்ள நீ ஒரு வேர்வொல்ஃப்னு நிரூபிச்சாகணும். அவ்வளவுதான். இல்லன்னா மூன் ஸ்பிரிட்ஸ் புது ஐ ஹேவ்லரை தேர்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் உன் கதையும் முடிஞ்சிடும். ஆனா லார்ட் ஹைடெயில், நீங்க ரொம்ப பெரிய புத்திசாலி. ஃப்ரெடி இல்ல. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பில்ல. நான் ஒரு டாகா இருக்க மாட்டேன். டாக். என்ன பண்ற நீ? ஒரு வுல்ஃப். 100% ரெட் பிளட்டட் வுல்ஃப் நீ. நான் தான் இவங்களை இன்னைக்கு ராத்திரி வழி நடத்திருப்பேன். ஐயோ பாவம், நீ பிரமாதமான ஒய்ஃப்ங்கிறத எங்ககிட்ட காமிச்சிட்ட ஃப்ரெடி. ஓஹோ, கோவப்படாதப்பா. உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். அது நிறுத்து. இங்க இருந்து போங்க. நிச்சயமா இது உனக்கு தேவைப்படும் எனக்கு நல்லா தெரியும். வேணாம், எனக்கு அது வேணாம்.
எனக்கு அது வேண்டாம். இந்த இத பிடி. புடிச்சிட்டேன், வசமா மாட்டிக்கிட்டேன். விடுங்க, என்னை விடுங்க. தலைமுடிய கலர் பண்ண போறோம். ஓவரா போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எப்படி இருக்குன்னு பாரு. இல்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளவு திமிரா பேசலாம். இவனுக்கு இப்ப விலங்கு போட்டே ஆகணும். நீங்க பாத்தியா, இதுதான் சாலிடான சில்வர். இப்ப நீ புல்பாஸ் கூட இல்ல, ஒரு பாயா கூட திரும்ப மாற முடியாது. ஓ, இதை எடுங்க, நான் உடனடியா உள்பா மாறணும். சும்மா இரு. எங்க அப்பா ஹை ஹவுலரா ஆனதும் நாங்க ஒண்ணு விட்டுறோம். அதுக்கு முன்னாடி நீ நல்ல டாகியா நடந்துக்கணும். இல்ல, அவன் தப்பிச்சு ஓடுறான். போகாத. எங்களை ஒழுங்கா வெளியே விடு. நீ பயப்படாத, நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறேன். என்ன ஒரு ரிசப்ஷனும் இல்ல. என்னது, யாருமே இல்லையா? இதுல சிக்னலே வரல. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. எனக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. இதை எப்படி கழட்டுறது? ஒழுங்கா நீயே கழண்டு போ. கைய மாட்டிக்கிச்சா? மிஸ்ஸஸ் மர்டன். ஓ டாட், இதை நான் எப்படி சரி பண்றது? மூன் ஸ்டோன் தான். அதை எடுத்துட்டு வந்தா என் சாபம் தீந்துரும். அட ஆமா. ஆல்ரைட், இப்ப நம்மளோட ஷோ டைம். அட, நமக்கு மூணாகல. நான் நல்லா தான் குதிச்சிருக்கேன். டாகிக்கு இது ஓவர் தான். பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எந்த இடத்துக்கு வந்தாலும் நமக்குன்னு ஒரு எதிரி வந்துடுறான். இல்ல இல்ல, அதெல்லாம் நம்ம எதிரி கிடையாது. நான் டாகி இல்ல. எண்ணிக்கொண்டு சும்மா விட மாட்டேன். என்ன இது? நான் ஏன் இப்படி பண்றேன்? நான் ஒரு பையன், அறிவான அதி புத்திசாலியான. நிறுத்துங்க. என்ன இது? யாருமே பேச்ச கேட்க மாட்டீங்களா? நேரம் இப்படி அமைதியா நில்லு. உனக்கு என்ன இப்பவே சொர்க்கத்துக்கு போக ஆசை வந்துருச்சா? டாகி, முதல்ல இங்க இருந்து போ. பொறுமையா அமைதியா பேசு. நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் ரோப்பெல்லாம் வந்திருக்கியா? கவலைப்படாத, என் பேரு பேட்டி. நான் உன்னை காப்பாத்துறேன். வேண்டாம், என்ன யாரும் காப்பாத்த வேண்டாம். ஓகே, நான் வேணா ஒரு 3 செகண்ட்ஸ் தரேன். நான் இருக்கணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்க. இல்லனா என்ன ஃபாலோ பண்ணு. நானும் வரேன், கொஞ்சம் நில்லுங்க. ஃபாலோ பண்ண சொன்னா இப்படிதான் பண்ணு. எனக்கு என்ன தெரியும் நீங்க முன்னாடி நிப்பீங்க. ஓகே, வா போலாம் பிங்கி. சீக்கிரம் வா. நில்லுங்க. அப்படிதான் ஃபாலோ பண்ணு. நான் ஒண்ணும் உங்களை ஃபாலோ பண்ணல, நீங்க தான் என்னோட வழியில வரீங்க. 2 பேரும் இந்த வழியில. எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் தப்பிச்சுட்டேன். நான் சாதிச்சுட்டேன். என்ன, நீ சாதிச்சிட்டியா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். பியூடல். நான் ஒண்ணும் பியூடல் இல்ல. நிஜமாவா? அப்ப நீ யாரு?
லாப்ரடூடல், டாஃபடூடல், புடல். No, எதுக்காக இப்படி பண்றீங்க சொல்லுங்க. நீ வினோதமான வாசனையோட இருக்க. ஒரு விதத்துல பியூடல் மாதிரியும் அதோட கொஞ்சம் வைல்ட் ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆயிருக்கே. போதும் நிறுத்துங்க. நான் எந்த விதமான போடலும் இல்ல. நான் ஒரு பையன், ஒரு மனுஷன், அவ்வளவுதான். வாவ், மாஸ்டர் கூடயே நீ இத்தனை நாள் இருந்ததுனால நீ இப்படி பேசுறன்னு நினைக்கிற. நான் எதுக்காக ஒரு டாகி கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன்? ச்சே, நான் கிளம்புறேன், நீ இங்கே இரு. என்ன பார்த்தா நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்ன? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஆவ், இல்ல அது வந்து இல்ல இல்ல வேண்டாம் வேணாம். உட்காரு, உட்காந்து உட்காரணுமா? பேசலாம். ஒழுங்கா இங்க இருந்து அடிப்படாம ஓடி போயிடு பியூடல். நான் ஒண்ணும் பியூடல் இல்ல, நான் ஒரு மனுஷன். ஏய், இங்க பாரு, 2 கால்ல நடக்கிறேன். உனக்கு தலையில ஏதாச்சும் அடிபட்டுச்சா என்ன? வாக் பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஸ்ட்ரெச் பண்றது நல்லது. இப்ப பாரு, நான் நடக்கிறேன். நிஜமாவே கேக்குற, உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது? ஓகே, லாஸ்ட் சான்ஸா கேக்குற லாப்டூடல். எஸ் ஆர் நோ சொல்லு. நோ. தேவையில்லாம நீ பின்னாடி வராத. டாகிஸ்னால இப்படிதான் இருக்கும் போல. நீ என்ன கூப்பிட்டியா? உங்களை சொல்லலையே. என்ன மோதி பார்க்கலாமா? நீ விளையாடலான்னு யோசிக்கிறியா? என்கிட்ட போன்ஸ் இருக்கு, ஸ்க்ரூ டாய்ஸ் இருக்கு, ஃப்ரெஷ் பாக்ஸ்ல இருக்கு. இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. தேங்க்யூ. ஏய், நான் மார்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு மரியாதையே இல்லையா? சரிங்க சார். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு எனக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீ எனக்கு தாராளமா உதவி பண்ணலாம். என்ன சரியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பிங்கி. நான் இங்க இருந்து போகதான் முயற்சி பண்றேன், ஆனா அந்த டாகிஸ் என்ன விட மாட்டேங்குது. எப்படி விடுங்க? அது அதுங்களோட இடம். உனக்கு வேணும்னா நீ அந்த யூரின் சந்துக்குள்ளதான் போகணும். இப்ப என்ன சொன்னீங்க? நிஜமாவே இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியாதா? நான் ஒரு மனுஷன் தேடி வந்திருக்கேன். அவரை நான் அப்படியா? எக்ஸலண்டான கதை தான். நான் சொன்ன அவரு, அவரோட பேரு ஃபாக்ஸ்வெல் கிரிப். வேன்ல ஐஸ்கிரீம் வித்துட்டு இருப்பாரு. வேரோல்ஸ் வேட்டையாடுறவர் தானே? அவர்தான் உன்னோட ஓனரா? என்ன இது? இல்ல, அவர்தான் என்னோட எதிரி. நிஜமாவா? அப்படி என்ன பண்ணாரு? உன் தலைமுடி இப்படி இருக்கு, அவர்தான் காரணமா? அவர்தான் என்னோட அப்பாவை கொன்னாரு. ஓ, என் அப்பா கிட்ட இருந்து ஒரு பொருளையும் திருடிட்டாரு. அத நான் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கணும். என்ன மன்னிச்சிடு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆனா நான் தனியா தான் சுத்துவேன். என்கிட்ட மீட் இருக்கு. எனக்கு நல்லா கேக்குது. என் வீட்ல இருக்கு ஒரு ரூம் ஃபுல்லா சாப்ஸ், ஸ்டீக்ஸ், சாசேஜஸ். கிரிப் கிட்ட என்ன கூட்டிட்டு போ, எல்லாத்தையுமே உனக்கே தரேன். ஆனா எதுக்காக நான் நீ சொல்றதெல்லாம் நம்பணும்? ஏன்னா நான் ஒரு அது ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன். சரி, நம்புறேன். டீல் ஓகே. என்ன, நீ ஹெல்ப் பண்ணுவியா? கண்டிப்பா. ஆனா முதல்ல நீ பின்னாடி. இந்த முறை நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. 47வது தடவையா உன்னை நாங்க தப்பிக்க விட மாட்டோம். சாரிப்பா. யார் நினைச்சா இந்த பேட் இந்த கிரேட்ட பிடிக்க முடியாது. நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க. என்ன பண்ற நீ? நான் இங்க இருக்கேன். அவளை பிடிக்க கலக்கிறீங்க.
நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீயே முடிச்சிட்ட. நல்லா இருந்தது. ஆஹா, சரி வா போலாம் பிங்கி. வா போலாம். என்னோட பேரு ஃப்ரெடி. அப்பவே நான் நினைச்சேன். ஏய், இங்க பாரு, இங்க பாரு. நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை செய்யணும்னா முதல்ல நீ கொஞ்சம் டாகி மாதிரி நடந்துக்க. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அந்த கிரிப்ப பொடிச்சாகணும். இங்க பாரு, முதல்ல நீ ஒரு டாகியா நடந்துக்க. இல்லன்னா நான் எங்கேயோ உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். அப்படி மட்டும் சொல்லாத. நான் கிரிப் கிட்ட போயே ஆகணும். உனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் பியூடர். I'm just fine. I've made it this far and I did it on my own. It's just the way it's always been. You can tell that it's hard for me to give in. But I know in நான் பப்ளிக்கா இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். அதையும் பார்க்கலாம். I'm not sure. I'm leading the way as you follow my every move. This is all so new to me. I've never really known what a friend could be. Ow! 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 Time it'll shine on through. Every time I try to pull away, I feel so helpless and doubt myself and say I don't want to do this alone. But if I trust in you, I know it'll shine on through. I have to let it shine on through. Let it shine on, shine on, shine on through. Let it shine on through. The day's not far till I open my heart. The day's not far till I open my heart. The day's not far till I ஓ, open my பரவாயில்லையே. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஓ, இதுவும் இன்னும் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெடி, இப்போ லாஸ்ட் லெசன். வேர் wolves ரொம்ப மோசமானது அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? எல்லா டாக்ஸும் எனக்கு அப்படிதான் சொல்லிருக்கு. வேர் wolves மனுஷங்களை காப்பாத்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு நைட்ல உலா வரும். ஆனா அதுங்க உண்மையில ஒரு ஸ்டோன் கோல்டு சைக்கோஸ். அதுங்களோட மூன் காட்ஸ்க்கு பப்பீஸ பலி கொடுத்துருவாங்க. என்ன? அதுங்க ராத்திரியில ரத்தத்தெல்லாம் குடிக்கும். அப்புறம் சடல பெட்டியில நாள் முழுக்க தூங்கும். இது எதுவுமே உண்மை இல்ல. இந்த விஷயத்துல யார் உன்கிட்ட சொன்னான்னு தெரியல. ஆனா விஷயம் என்னன்னா, வேர் wolvesக்கு வக்காலத்து வாங்குற. உனக்கு அந்த நரிக்கூட்டத்தை பிடிக்குமா என்ன? சொல்லு. அதுங்களை உனக்கு பிடிக்கும்னா நீ தனியாவே இருந்துக்க. இல்ல 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 இல்ல, எனக்கு வேர்வொல்ஃப்ஸ சுத்தமா பிடிக்காது. உங்க வீட்டோட கதவுகளை மூடி வச்சுக்கோங்க. உங்க பெட்டுக்கு அடியில செக் பண்ணிக்கோங்க. என்ன இன்னைக்கு பௌர்ணமி நாள் இல்லையா? கண்டிப்பா அந்த வேர் wolves வரும். எனக்கு ஒரு பாய்ஸ் அண்ட் பெர்ரிஸ் ஐஸ்கிரீம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. சரியான லூசு போல. திரும்பவும் வாங்க, ஏன்னா அடுத்த வாரம் உங்களுக்காக நான் கேரமல் பஞ்ச் கொடுக்கறேன். ஹலோ ஹலோ ஹலோ. லூசாமே நானே, நீயே சொல்லு. என்ன பாக்குறதுக்கு உனக்கும் லூசா தெரியுதா? அட சொல்லுப்பா. இல்ல, இது வரைக்கும் நான் பார்த்ததுல நீதான் அறிவாளி. ஓ, தேங்க்யூ. அப்புறம் உன் மேல நல்ல வாசனை வருது. இது உன்னோட நல்ல குணத்தை காட்டுது.
நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இதுதான் இந்த இடம். வாழ்த்துக்கள். நீ என் கூட வரலையா? ஹே, ட்ரிப் கிட்ட கூட்டிட்டு போனா நீ எனக்கு மீட் தரேன்னு சொன்ன, அதானே டீல். ஆனா இந்த மோசமான உல்ஃப் ஷோக்குள்ள வரணும்னு நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆனா நீயும் நானும். ஏன் பதில நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, நீ தனியாத வேலை செய்வ எனக்கு தெரியும். வினோதமான டாகி. அடடா, எஸ்! அடேங்கப்பா, நினைச்சதை விட ரொம்ப ஈஸியா இருக்கே. அச்சோ, என்ன இது? இது உண்மை இல்லையா? இல்ல இல்ல, இப்படி இருக்க கூடாது. அச்சோ, எல்லாத்தையும் இப்படி உடைச்சு போட்டிருக்கியே உன்னை. எதுக்கு இப்ப லைட் எரியுது? அந்த மோதிரம் என்னோடது. நிஜமா நீ யாருன்னு சொல்லு. உன்னை சோதிச்சு பாத்துரலாம். சும்மா அமைதியா இரு பப்பி. நீ எந்த மாதிரி ஜந்துன்னு கண்டுபிடிக்கணும்ல. நம்ம விருந்தாளிக்கு ஹலோ சொல்லு ஸ்கூல். இங்க பாரு நண்பா, கிரிப் சொல்ற மாதிரியே செய். ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன். தப்பாயிடுச்சா? என்ன மன்னிச்சிரு. உனக்கு ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணலாமா? இது வலிக்கவே வலிக்காது. ராங் பட்டன் அழுத்திட்டேன். நான் எதுக்கு ஐஸ்கிரீம் விக்கிறேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் விக்கிறவன பிடிக்கும்ல. இல்ல, இந்த டெலிஷியஸ் கோனுக்காக தான் வராங்க. எனக்காக இல்ல. அன்னைக்கு ராத்திரி ஃபாக்ஸ்வெல்லுக்கு என்னாச்சுன்னு யாரும் கேட்கல. அன்னைக்கு ராத்திரி அந்த பையனை அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபைனலா எல்லாரும் நான் சொல்றத கேட்பாங்கன்னு நினைச்சேன். யாரையும் சாப்பிடல. நான் தான் அந்த பையன். நான் அவங்களை எச்சரிக்கை பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா யாருமே கேட்கலையே. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன லூசு பையன், இவனுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு ரொம்ப மோசமா பேசுனாங்க. ஆனா அந்த வேர்வுல்ஃப் இருக்குன்றத நான் நிரூபிச்சே தீருவேன். அதுக்கப்புறமா தான் என்னோட பாப்புலாரிட்டி புரிய போகுது. ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னோட லியூபோமெட்ரிக் அனாலிஸ் பிரகாரம் நீ 1 ஸ்கூப் பியூடல், 1 ஸ்கூப் பாய், அப்புறம் 1 உல்ஃபா. உண்மைய சொல்லு, நீ யாரு? எதுக்கு கடிச்ச? ஸ்கூப், தலைய தூக்கு. நீ யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. யார் அது? ஓ, இப்படிதான் ஐஸ்கிரீம் பண்ணுவாங்களா? நீ எப்படி உள்ள? யாருன்னே தெரியல. என்னது இது? கேரமல் ஃபட்ஜ் மாதிரி. இது டேஸ்ட் கேவலமா இருக்கு. கொஞ்சம் அங்க பாரு. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? வந்துரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன்.
வேணாம். ஓ ஸ்கூப், நான் உன்னை பாத்துக்கிறேன். அவங்கள புடி ஸ்கூப். ஃப்ரெடி ஓடி போ. இன்னும் வேலை முடியல. வேண்டாம். பிரமாதம். எடுத்துட்டேன். ஓ அதை என்கிட்ட கொடுத்துரு. வேண்டாம் குடே. வேண்டாம். தேவையில்லாம என்ன ஜட்ஜ் பண்ணாத. நீ எங்க தான் இருந்த? ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். லூபே. எங்க இருக்க? ஒழுங்கா வெளியில வந்துரு ஃப்ரெடி. அரசனாக போற ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் ஓடி ஒளிய கூடாது தெரியுமா? இன்னைக்கு நடந்த விஷயத்தினால ஃப்ரெடி ரொம்பவே அப்செட் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியும். நம்ம சாதிச்சிட்டோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அவனோட முகத்தை பாத்தியா? ஏய் இங்க பாரு, நீ நிஜமா கலக்கிட்ட. நீ என்ன அசத்திட்ட? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரமாதம் பார்ட்னர் அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். அப்படின்னா டீம்மேட் ஓகேவா? வினோதமா பேசுறது நிறுத்துறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃப்ரெண்டுனா ஓகேதா. சரி மீட்டிங்க. ஆமா நான் சொல்லிருந்தேன்ல. ஆனா இப்ப என்னன்னா, எதுக்காக இப்படி தயங்குற? ஏதாச்சும் பிரச்சனையா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ரூம் ஃபுல்லா மீட் எல்லாத்தையும் நீயே சாப்பிடலான்னு எல்லாம் சொன்ன. அதுல என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு? இல்ல உனக்கு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல நான் ஒரு டாகி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ரொம்ப உயர் ஜாதியை சேர்ந்த டாகி தானே. நீ வீட்டுல விளையாடுற நாய், நான் தெரு நாய். என்ன? அப்படிலாம் இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. புத்திய காமிச்சிட்டல. நான் தான் பெரிய முட்டாள் ஆயிட்டேன். ஏய் போகாத. என்ன பண்றது? ஏய் போகாத, நில்லு. நீ எங்க இருக்க? எங்க இருக்க? இங்க பாரு, என்ன மன்னிச்சிடு. நீ எங்க இருக்க? எங்க இருக்கன்னு கொஞ்சம் சொல்லு. எங்க இருக்கியா? இங்க இருந்து போயிடு. அதான் நீ தேடினது எங்க உனக்கு கிடைச்சிருச்சுல்ல. இது என்ன இடம்? இது பார்க்க எந்த இடம் மாதிரி இருக்கு? இதான் என்னோட வீடு. நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி ஏமாந்து போறதெல்லாம் எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ஸ்பெஷல் இல்ல. எனக்கும் ஒரு ஓனர் கிடைச்சிருப்பாங்க. ஒரு அழகான வீடு, அதுல நிறைய குழந்தைங்க, நிறைய பொம்மைங்களும் கிடைச்சிருக்கும். எனக்கு எந்த பாப்பி கொடுங்க. குட் லக் செல்லம். என்ன மன்னிச்சிடு. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாததுக்கு காரணம் நீ ஒண்ணு இல்ல, என் ஃபேமிலி தான் காரணம். அதாவது உண்மை என்னன்னா, நான் ஒரு பேர். என்ன பண்ற?
நான் ஒரு பேர். நீ எதுக்கு இப்படி இழுத்துட்டு இருக்க? அது என்னன்னா உன்னோட ஃபீலிங்ஸ நான் ஹர்ட் பண்ணிட்டேன்ல. நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு வீணா போனவன். அதனாலதான் என்னை என் குடும்பம் ஒதுக்கி வச்சிருச்சு. உனக்கு ஒன்னும் அது புரியாது. எது அப்படி எனக்கு புரியாது. இதுதான், இதோ இப்படி பப்பியா மாறி இருக்கிறது தான். அவங்கள ரொம்ப பெருசா பயங்கரமானதா, ஒரு பெரிய நகங்கள், அப்புறம் ஷைனிங்கான முடி. அதனாலதான் இந்த ரிங்க நான் கொண்டு போக போறேன். அப்பதான் அவங்க என்ன நம்புவாங்க, என்னால எல்லாம் முடியும்னு நம்புவாங்க. நான் பேசுறதெல்லாம் வினோதமா இருந்ததா? கண்டிப்பா ஆமா. ஃப்ரெடி, நீ பெரிய ஆளா பலசாலியாங்கிறதெல்லாம் வீட்டுக்கு ரிங்க கொண்டு வரதுனால முடிவாகாது. நீ உனக்குள்ள எப்படி இருக்கிறதுதான் முக்கியம். அண்ட் மனசுதான் முக்கியம். என்னோட அப்பா கூட இப்படிதான் ஏதாவது சொல்லுவாரு. என்னோட வருஷம் அதோட பெட்டர்ல. சொல்லு. நல்லதா இருக்கு. உன்னை பிடிக்கவே முடியாதுன்னு சொன்னேன். அவளை போக விடுங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்க. எங்களை விடுங்க, போக விடுங்க. மாஸ்டர் கணக்கில் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் உன்னை சந்திச்சேன், மாட்டிக்கிட்டேன். என் கதை முடிஞ்சது. இந்த இடத்தை விட்டு ஒரு டாக் கூட தப்பிக்க முடியாது. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு மோசமா இருக்காது. பயப்படாத, பரவாயில்ல இருக்கட்டும். நம்மளால இத ஹேண்டில் பண்ண முடியும். இது என்ன சத்தம்? சரி, நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம். சீக்கிரமா வா, என் பின்னாடி வா. என்கிட்ட இருந்து இதை தள்ளி கூட்டிட்டு போங்க. இப்பதான் இத நான் ட்ரை கிளீன் பண்ண. இந்த டாகி தேவையில்லாம என் ட்ரெஸ் அழுக்காக்கிடுச்சு. கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களுடைய ஃபேஸ்ல நான் லீக் பண்ணி கிளீன் பண்றேன். என்கிட்ட வந்து உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாது. இதுங்களுக்கு நன்றியே கிடையாது. எங்கேயோ இருக்கிற இதுங்களை கூட்டிட்டு வந்து எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன். என்னையே என்னெல்லாம் பண்ணுங்க பாரு. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. என்னோட முதலாளிய கவலைப்பட வச்சுட்டு, அதனால எனக்கு பயங்கர கோவம் வருது. நான் எவ்வளவு கோவப்படுறேனோ. பாத்தீங்களா போஸ், யார கொண்டு வந்திருக்காங்கன்னு? இவங்க தான் கிரேட் ஹவுண்டினி. இந்த மாதிரி மோசமான ஜீவராசிகளை இங்க கொண்டு வரதுக்கு காரணமே இதுங்களோட ஃபர் தானே. பரவாயில்ல, கூடயே ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்க. உன் ஃப்ரெண்டோட ஹேர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இவங்கள சீக்கிரமா அந்த சலூனுக்குள்ள கூட்டிட்டு போங்க. என்ன விட. இது வழக்கமா நடக்கிறது தானே. அடுத்தது உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. டாக் ஹைடெயில், நான் டாக்ஸ் கிட்ட சாஃப்டா நடந்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃப்ரெடி ஒரு டாகியா மாறிட்டால, அதனால சொன்னேன். சொல்லுங்க. ரொம்ப காமெடியான ஒரு விஷயத்த பார்த்தா, அதான் அந்த கால்ஃபேக்ஸ்ல இருக்கிற டாகிஸ பாத்துட்டு இருந்தேன். நாங்க தீவிரமா அந்த வேலையை செய்யறோம். அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு சீக்கிரமா ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். அந்த டாக்ஸ பத்தி கவலை இல்ல, நான் உல்ஃபா மாற வேண்டிய அந்த டாக பத்தி தான் கவலைப்படுறேன். அந்த டாக பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சோ? எப்படி இருக்கீங்க ஆஸ்குவார் லூபேன்? என்னோட பொருள் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. என் மேல கை வைக்கிற வேலை வச்சு உங்களோட டாகி என்னோட ரிங்க திருடிட்டு போயிடுச்சு. அது எதுக்கு என்கிட்ட வந்து? உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அது ஒரு உல்ஃப், எனக்கு நல்லா தெரியும். நீங்க டார்கெட் பண்ணி தான் என்ன அட்டாக் பண்ணி இருக்கீங்க. உங்களை விட மாட்டேன். என்ன நினைச்சு?
என்ன டாகி ரிங்க திருடிடுச்சா? ஃப்ரெடியா? மன்னிச்சிருங்க லார்ட்ஷிப், சிக்னல் சரியில்லை, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. சீக்கிரமா கோல்ஃபேக்ஸுக்கு போ, சீக்கிரம். இனிமே நீங்க இங்க தான் அடைஞ்சு கிடக்கணும். நீங்க பண்றது சரியே இல்ல, மோசமா நடந்துக்கிறீங்க. இதை என்னால நம்ப முடியல. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. பாவ், நீயா? நான் ஃப்ரெடி லூபன். நாங்க 2 பேரும் ஒரு டீம். நீ எப்பவும் தனியா தானே இருப்ப ஹவுடினி? அது பெரிய கதை. ஏன் டெரிட் வச்சு இங்க இருக்கிறதுலே பெரிய டாக் நான் தான். நிஜமாவா? ஆனா ஆனா நீ ரொம்ப சின்ன டாகி இருக்கியே. என்ன சொன்ன? என்ன பார்த்து சின்ன டாகியா இருக்க நான் சொன்னேன்? இல்லையே, இல்ல, நீ பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா இருந்தா அதான். என்னதான் நான் குட்டியா இருக்கணும்? நான் உனக்கு சொல்ல மாட்டேன். என்ன பார்த்து குட்டியா இருக்கேன்னு கோவப்படாத, அமைதியா இரு. என் கண்ண பாரு, என் கண்ண பாருன்னு சொன்ன. நல்லா பாரு. ஓகே, நீ அமைதியாயிட்ட. இப்ப நம்ம கோவத்தை கட்டுப்படுத்துற அந்த மந்திரத்தை சொல்லு பாப்போம். நான் தான் சூரிய ஒளியோட தங்க கதிர்கள். அப்புறம் எல்லா விதத்திலயும் நான் ரொம்ப பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் பூக்களை மாதிரி மென்மையானவன். எல்லா நாட்களையும் நான் நல்லதா கழிப்பேன். ஆனா அவன் சின்னதா குட்டியானா இருக்கேன்னு சொல்ற தப்பு தானே? இன்னும் கோவமா இருக்கியா? அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் இப்போதைக்கு. என்னோட பேரு ஹேமிஷ், ஒரு சைக்காலஜிஸ்ட். எப்படிப்பட்ட ஒரு மனவியாதியையும் என்னால குணப்படுத்த முடியும். உன்னோட ஃப்ரெண்ட். அப்புறம் இங்க இருக்கிற ப்ரூசரை நாங்க ப்ரூனோன்னு கூப்பிடுவோம். அவனுக்கு பால் மட்டும் தான் சொல்ல தெரியும். ஓகே, நீங்க இங்க நிம்மதியா இருக்கலாம். ஓ இல்ல இல்ல, முதல்ல நான் இங்க இருந்து வெளிய போகணும். இந்த வழி எங்க போகுது? இல்ல, உனக்கு என்ன பைத்தியமா? அங்கதான் டாக்டர் சாப்பிடுற ராட்சஸ் இருக்கான். டாக்டர் சாப்பிடுற? இங்க இருந்து யாராலையும் வெளியில போக முடியாது. என்ன நம்புங்க, இங்க இருந்து வெளியில போக எல்லா விதமான ட்ரையும் நாங்க பண்ணிட்டோம். நாம தப்பிக்க நாம கிளம்புறோம். இருக்கலாம், இருந்தாலும் நீங்க இது வரைக்கும் ஃப்ரெடி லூபன் அப்புறம் கிரேட் ஹவுடினி கூட வேலை செய்யல. எனக்கு வேணா ஒரு 24 hours டைம் கொடுங்க, நான் வழியை கண்டுபிடிக்கிறேன். 24 hours? அவ்வளவு நேரம் என்கிட்ட இல்ல, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். ஓஹோ, அப்படியா? சரி சரி, பண்ணு. ஓகே ஓகே. சோ ஏதாவது பிளான் பண்ணியா? இல்ல. இப்ப பிளான் பண்ணியா? இல்ல. இப்ப பண்ணிட்டியா? இல்ல. இப்ப வந்துருச்சா? இல்ல. இப்ப ஆஹா, நிஜமாவா? இல்ல. ஆமா, அது இங்கதான் இருக்கு. அங்கிள் ஆர்ச்பர் நீங்களா? அங்கிளா? அவர் ஒரு ரெட் வால்ஃப். அங்கிள் வந்துட்டீங்களா? அங்கிள் என்ன கூட்டிட்டு போக வந்துட்டீங்களா? ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இதேதான். இது இங்க இருந்து அனுப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஸ்பெசிமென் மாதிரி இருக்கு. நீங்க போக, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அந்த மூன்ஸ்டோன் உங்ககிட்ட தானே இருக்கு. எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? இது எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க. இப்ப பிரமாதமா அசத்திட்ட செல்லம். இத நான் தனியா செய்யல, என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணா. இங்க பாருங்க, நான் என் ஃப்ரெண்ட விட்டுட்டு வர மாட்டேன். கவலைப்படாத, நீ வர வேண்டாம்.
உண்மையை சொல்லணும்னா நீ இங்கேயே அவ கூடவே இருக்கலாம். அதான் எல்லாருக்கும் நல்லது. இல்ல நான் வீட்டுக்கு திரும்பி வரணும். இந்த மூன்ஸ்டோனை குடுக்கணும். நான் சீக்கிரமா உல்ஃபா மாற வரணும்ல. தயவு செய்து நீ புரிஞ்சுக்க ஃப்ரெட்டி. நிச்சயமா நீ உல்ஃபா மாறவே முடியாது. நீ உல்ஃப் மெட்டீரியல் இல்ல. நீங்க சொன்னது சரிதான். இந்த புடல நீங்களே வச்சுக்கலாம். இல்ல வேணாம் அங்கிள், இப்படி பண்ணாதீங்க. அங்கிள் அங்கிள், நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. உனக்கு நான் ஆச்சரிய பரிசு வச்சிருக்கேன். என்ன? இவனை தூக்கிட்டு போய் உள்ள விடுங்க. இருங்க அங்கிள், என்ன விட சொல்லுங்க அங்கிள். சரியான டைம் வரும்போது நீங்க இந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா போதும். பிரமாதம். இன்னைக்கு ராத்திரி இந்த மிஷனை நாம கம்ப்ளீட் அட, பண்ணோம். இன்னும் சில வேலைகள் முடியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி இது முடிஞ்சாங்க. சரிங்க சார். உங்க வேலை முடிய போதுன்ன உடனே நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிறீங்களா? அவரை விட்டுட்டு போயிட்டாரு. என்னால இத நம்ப முடியல. எங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. உன்னோட அங்கிள் எப்படி ஒரு வேல்வுல்ஃபா இருக்காரு? ஒருவேளை இது அந்த கிராஸ் பிரீடிங் ப்ரோக்ராமோட அந்த பகுதி தான். யாருன்னு உண்மைய சொல்லு. உன்னதான் கேக்குற, நீ யாரு? இங்க பாரு, நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்ல முயற்சி பண்ணேன். என்னால அத புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு வேர்வுல்ஃபா தான் இருந்திருக்கணும். ஆனா இப்ப இந்த மாதிரி இப்படி காமெடி பீஸான ஒரு ஜந்துவா மாறிட்டேன். அட கடவுளே, எனக்கு எதுவுமே புரியல. உன் மேல வினோதமான வாசனை வந்தது. அது மட்டும் இல்லாம நீ வித்தியாசமா நடந்துகிட்ட. இங்க பாரு, நான் உள்ள இன்னும் அப்படியே தான் இருக்கேன். நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். அதனாலதான் உன்னோட குடும்பம் உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ அவங்களையும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருப்ப. என்கிட்ட வராத. இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த விசிட் நமக்கு தேவையான பதில கொடுத்துரும். இது சூப்பரு. கொஞ்சம் ராஸ்பெரி ஜூஸ், அந்த பிங்க் டாகியோட ஒரு முடி, ஒரு பிரவுன் கலர் முடி. ஓ, இல்ல ஸ்கூப்ஸ், நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் இப்ப தெரிஞ்சிரும். இவர் ஒரு வேர்வுல்ஃபா? ஆஸ்பார் ஒரு வேர்வுல்ஃப். ஸ்கோப்ஸ், நாம ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? இவர் அந்த உல்ஃப் இருக்கிற இடத்தை காட்டிடுவாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஓ ஸ்கோப்ஸ், நான் எப்பவும் சொல்லுவேன்ல, நீதான் இந்த ஆபரேஷனோட முக்கியமான பிரெயின். OneTamilMV.CFD. பாய். இந்த சூரிய ஒளிகளோட தங்க கதிர்கள் நாங்க தான். இந்த பிரபஞ்சத்திலே இப்படி ஒண்ணு நடந்திருக்காது. கோபத்தை கட்டுப்படுத்தணும். சாப்பிடுவாங்க. உனக்கு ஏதாவது யோசனை வந்ததா? நான் ஏதாவது பண்ணவா? நீ என் பக்கத்துல வராம இரு. நான் பெருசாயிட்டேன் நினைக்கிறேன். என்ன பண்றது? விஜய், நீ வெளில போய் பட்டனை பிரஸ் பண்ணு. போடுங்க. எதுக்காக என்ன போக சொல்ற? அது வந்து நீதான் ரொம்ப தைரியசாலி. நீ தைரியசாலி தானே? ஆமா, அது உண்மைதான். நீ ஒன்னும் எனக்கு உதவி பண்ண வேண்டாம். உன்னால இந்த பட்டனை தொட முடியுமா? கண்டிப்பா என்னால முடியும். கவலைப்படாதீங்க, நான் சும்மா பிராக்டிஸ் தான் பண்றேன். கிட்ட வந்ததும் அவளை தூக்கி மேல விடு.
இப்போ அந்த பொட்டை நான் உழுந்து போறேன். எல்லாம் போச்சு. நம்ம கதை கண்டல். போய் அந்த ரெட் பட்டனையும் புஷ் பண்ண. கலர் பிளைண்ட் இருக்கவங்களுக்கு ரெட் நீ தெரியாது. இவ்வளவு நாளா ரெட்ட பாக்குறேன்னு இல்ல நினைச்சேன். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சீக்கிரம் உள்ள வா. இங்க இருந்து யார் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணது? சாப்ரஸ், இதுல யாரு கல்பிரிட்டுன்னு கண்டுபிடி. இந்த 3 பேரு நிச்சயமா முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. புதுசா வந்திருக்காள இவதான் ட்ரை பண்ணிருப்பா. இவதான். இல்ல நான் தான். நீயா? ஃப்ரெடி இல்ல. இது ஏன் தப்பு தான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் அப்படி பண்ண முயற்சி பண்ணேன். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்க மாதிரி தெரியல போடு. ஓ நிஜமாவா? அதெல்லாம் இருக்கட்டும், இது எதுக்காக என்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கு? முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு ஸ்குவிக்கி டாய். நான் இங்க இருந்து போயிடுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்து. என்னால நிறுத்த முடியல. ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருந்தேன். லூனோ இல்ல, இது ஒன்னும் நீர்வீழ்ச்சி இல்ல. சாப்ரஸ், இவனை கொண்டு போய் அந்த பீஸ்ட் இருக்கிற அறையில அடைச்சு வை. என்ன அந்த டாக்டர் சாப்பிடுற ராட்சசன்னா? பாய் பாய் பிங்கி. என்ன மன்னிச்சிடுங்க. ஃப்ரெடி அவன் உல்ஃபா இல்லையோ, ஆனா தைரியமானவன். நிஜமாவே நல்ல மனசும் இருக்கு. உன்னோட புது செல்மேட்டோட என்ஜாய் பண்ணு பிங்கி. தப்பிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா அது இந்த பீஸ்டுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. இல்ல லார்ட்ஷிப் ஹைடெயில், நான் சொல்றது நீங்க நம்புங்க. ஃப்ரெடி நிச்சயமா ராத்திரி வந்துருவான். இது சிச்சுவேஷன் முழுசா என் கண்ட்ரோல்ல. என்ன பண்ற ஒழுங்க ஓட்ட தெரியாதா? இந்த டாகால பெரிய தொல்லையா இருக்கு. இல்ல லார்ட்ஷிப், நான் உங்களை சொல்லல, மன்னிச்சுக்கங்க. ஹலோ ஹலோ. ஃப்ரெடிய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கண்டுபிடிக்கல. ஆமா, இதுக்கு மேல முடியாது. நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல மிஸ்ஸஸ் மட்டன். இப்பதான் நான் போலீஸ் சீஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெடிய வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நானும் போய் தேடுறதுல எந்த தப்பு? அதுக்கு அவசியம் இல்ல. இன்னைக்கு ராத்திரி 3 வர்றதுக்குள்ள வரணும்னு ஃப்ரெடிக்கு தெரியும். அப்பதானே அவனை நிரூபிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நீங்க கவனிச்சுக்கங்க. என்ன பண்றது, நான் பாத்துக்கிறேன். பிரமாதம். இதுக்கு முன்னாடி எனக்காக யாருமே இப்படி எல்லாம் உதவி பண்ணதில்ல. பரவாயில்ல, அவன் நல்லாதான் இருப்பா. ஆனா அவன் நல்லா இல்லன்னா அந்த டென்ஷனுக்குள்ள பெரிய பீஸ்ட் இருக்கு. ஒரு நிமிஷம், அவன் என்கிட்ட சொன்னா அவன் ஒரு டாகி இல்லன்னு. ஆனா அவன் பண்ண தப்பு என்னன்னா, அவன் டீட்டெயிலா என்கிட்ட பேட் புல்ஃப்னு சொல்லாததுதான். ஆனா அவன் உண்மையான நண்பனா? அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டான். உண்மையான நண்பன். நம்ம ஏன் இப்படியே நின்னுட்டு இருக்கோம்? நம்ம போய் ஃப்ரெடிய காப்பாத்துறோம். வாங்க. ஓகே, ஓ மனசுக்குள்ள பலவிதமான உணர்வுகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீ இப்படி நடந்துக்கிற. பாத்தீங்களா, அவன் மனசுக்குள்ள இருக்கிறது வென்டிலேட் பண்ணிட்டா. அதேதான், வென்டிலேட்டர். நீங்க சரியான ஆமா, ஜீனியஸ். இது ஒரு நல்ல யோசனை தான். உன்னால முடியுதா?
என்னதான் இது? கமாண்டர், மிஷின் இப்போ தயாரா இருக்கு. டர்பன்ஸ் ஆன் பண்ணுங்க. ஃபைனல் டெஸ்ட் ரன் பண்ணுங்க. இந்த டீப் ஃப்ரீசர், அதோட இந்த கம்ப்ரஸர், அப்புறம் இந்த ஃபைனல் ட்ரிம். சக்ஷன் டியூப்ஸ் ஓபன் பண்ணுங்க. உள்ள போடுறது அக்லியா இருக்கு, ரிசல்ட்டும் ஃபேபுலஸா இருக்கு. டாகிஸ் அழிக்க இந்த மிஷன் பிரமாதமா வேலை செய்யுது. வேண்டாம், ப்ளீஸ் என்ன சாப்பிடாதீங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வாங்க வாங்க, வெல்கம் பேக். நிறைய விஷயங்களை இன்னைக்கு ராத்திரி பார்க்க போறீங்க. சொல்லு. இங்க எல்லாமே தயாரா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, அத நான் பாத்துக்கிறேன். உன்னோட வேலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இல்ல? ஓகே ஃபைன், நான் தயார். நீ என்ன சீக்கிரமா சாப்பிட்டுக்கலாம். நான் டாக்ஸ் சாப்பிட மாட்டேன். filthy அனிமல்ஸ். என்ன நீங்க பேசுவீங்களா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டாகி? நானா? இது எங்க இருந்து திருடுன? இது எங்க அப்பாவோடது. என்ன பண்றீங்க? இல்ல, வாய்ப்பில்ல. நிச்சயமா வாய்ப்பில்ல. நீ போய் சொல்ற. நிச்சயமா அதுக்கு வாய்ப்பில்ல. ஃப்ரெடி, நீயா? இது டாடி. இல்ல இல்ல, என்னோட ஃப்ரெடி 100% உல்ஃபா இருப்பா. நான் தான் டாடி, ஃப்ரெடி. ஃப்ரெடி, ஃப்ரெடி. நீங்க இறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன். நான் இறந்துதான் போயிருக்கணும். என்னோட பலம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா நான் வீட்டுக்கு போகணும். நான் வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெடி. இங்க என்ன அடைச்சு வச்சப்ப கூட நான் நம்பிக்கை இழக்கல. யாராவது என்ன தேடி வருவாங்கன்னு நம்பினேன். என்னால இது நம்பவே முடியல. நீங்க உயிரோட இருக்கீங்களா? இவ்வளவு நாள் நீங்க ஆட்சி பண்ணிட்டீங்கல்ல, இப்ப இது என்னோட டர்ன். எதுக்கு அதை எடுக்கிற? சும்மா தேவைப்படும்ல. நீ பண்றது தப்பு. அப்போத்துல இருந்து இந்த இருட்டறையில தான் நான் இருக்கேன். அது சரி, நீ இப்போ ஒரு டாகி ஆயிட்டியா? அது இத பத்தி கேக்குறீங்களா? இது நான் இந்த இடத்துல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ண. ஆமாப்பா, நான் ஒரு டாகியா ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். டாக்ஸ் தான் இருக்கிறதுலயே நல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்களா அவங்க இருக்காங்க. நீங்களும் அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதாங்க பீஸ்ட். இது நான் இப்படி இருக்கு. இறங்குங்க.
இவரு என்ன சாப்பிட முயற்சி பண்ணாரு. நீ ஒரு மான்ஸ்டர். இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இதையும் வாங்கிக்க. காய்ஸ் வேண்டாம். அங்க என்ன சத்தம் வந்துகிட்டு இருக்கு? எல்லாரும் சீக்கிரமா பப்பி யூனிட்ஸுக்கு போங்க. என்னன்னு பாருங்க. கோல் ரெட்ஸ். ஐ ரிப்பீட், கோல் ரெட்ஸ். இந்த மெஷின்ஸ் ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்த இடத்தை விட்டு நகராத. வேண்டாம், இங்க பாருங்க. அப்பா அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க. நிறுத்துங்க. வேணாம், நிறுத்துங்க. அப்பா, இவங்க என்னோட நண்பர்கள். இங்க பாருங்க, இவர்தான் என்னோட அப்பா. இருக்க முடியாது. இவரு உன்னோட உன்னை பார்த்தாலே எனக்கு ரிசம்பிளன்ஸ் தெரியுது. இது உன் ஃப்ரெண்ட்ஸா? நீங்க இங்க என் பையனை காப்பாத்துறதுக்காக வந்தீங்களா? கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து காப்பாத்துதான். அதுங்க தப்பிச்சு போயிடுச்சுங்க. இது நமக்கு நல்லது இல்ல. நம்ம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். அந்த கமாண்டர் நம்மள ஒரு மிஷினை வச்சு மனுஷங்க தலையில வைக்கிற விக்க மாட்ட போறா. ஃபர்னெஸ்டா. சரியான டைம் வரும்போது நீங்க இந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா போதும். ஒரு நிமிஷம், அவங்க நம்மள பிக்ஸா மாத்த போறாங்க. அங்கிள் ஹாட்ஸ்பருக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவர் கையில தான் இதை ஆன் பண்றதுக்கான ரிமோட் இருக்கு. நாம அவரை எப்படியாவது தடுக்கணும். அவனை அடக்கியே ஆகணும். எங்க அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணல, வாங்க. ஓகே டாட், எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. யா யா ஆல்ரைட், நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம். ஓ, இப்படி போக முடியாது. அந்த பக்கமா போலாம். உன் மனசுல நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? நான் ஹவுஸ் கீப்பர். மாஸ்டர் ஃபிளாஷ் ஹாட். என்னால இத நம்ப முடியல. நீங்க இன்னும் உயிரோடவா இருக்கீங்க? அவங்கள புடிங்க. ஒரு டாக் கூட இங்க இருந்து எஸ்கேப் ஆக கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நீங்க சீக்கிரம் அரண்மனைக்கு போங்க. உங்க அங்கிள் அரசர் ஆகிறதுக்குள்ள அவரை தடுத்து நிறுத்துங்க. அவங்க இவங்கள பாத்துக்குவாங்க. என்கிட்ட விளையாடுறீங்க? பாக்குறாடி. வாங்க போலாம். உனக்கு ஏதாச்சா? பரவாயில்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இங்க என்னோட வேலையை பார்க்க போறேன். நீ திரும்ப இங்கே வந்துட்டியா? என்னோட மட்டன் சாப்ஸ் டேஸ்ட் பண்றியா? எதையும் டேஸ்ட் பண்ண நான் ரெடி. என்ன பிளான்? எங்க அங்கிளோட பிளான நாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ஸ்டோன் எடுத்து நீ உல்ஃபா மாறிடுவல்ல? அப்படிதான் நடக்கணும். என்ன இருந்தாலும் எனக்கு உன்ன டாகி தான் பிடிச்சிருக்கு. நாம தப்பிச்சிட்டோம். உனக்கு இப்ப என்ன ஆச்சு? அது என்னன்னா சூரிய ஒளி படத்துல எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, இது எங்களுக்கு நேச்சுரலான விஷயம். வாய்க்குள்ள ஏதாவது பூச்சி போயிடுச்சோ? இதெல்லாம் என் கண்ணால பார்க்கவே முடியல. நான் மாறிட்டேன், மனுஷனா மாறிட்டேன். இங்க பாருங்க, நான் மாறிட்டேன். சூப்பர்ல. அட கடவுளே, நீ பையனானது ட்ரெஸ் இல்லாம நல்லாவே இல்ல. தயவு செஞ்சு திரும்பி நில்லு.
சாப்பிட வாங்க, ஹாட் டாக்ஸ் ரெடியா இருக்கு. இப்படி நடக்கிறது சகஜதான் விடு. நீங்க ஏன் மாறாம இருக்கீங்க? இதனாலதான். ஓஹே பிங்கி, இப்ப நம்ம கிளம்புறோமா இல்லையா? வா போலாம். போற வழியில ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கலாமா? கிடைச்சிருச்சு. என்ன கொடுமை இது? என்ன கிண்டல் பண்றீங்களா? இங்க எந்த டாக்ஸும் இல்ல, சாபி மட்டும் தான் இருக்கு. நல்லா தேடி பாரு. சாபி அந்த பையன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆர்டர், ஆர்டர். வரலாறுலயே முதல் முறையா நம்மளுடைய இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் எல்லாமே இருக்கு. ஃப்ரெடி லூஃபன் இன்னைக்கு அவரு நிரூபிச்சுக்க இங்க வரல. சோ நம்ம இப்ப மூன் ஸ்பிரிட்ஸ கூப்பிட்டு ஹை ஹாவ்லரை சரி பண்ண. ஸ்பிரிட்ஸ கூப்பிட்டு தொல்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல லார்ட் ஹைடெயில். என்னுடைய நண்பர்களே, என்னுடைய குடும்பத்தினரே, நான் இந்த புனிதமான மூன்ஸ்டோனை திரும்ப கொண்டு வந்துட்டேன். தொலைஞ்சு போன ஃப்ரெடி லூப்பிடம் மறந்து போயிடுங்க. இனிமே உங்களுக்கு உண்மையான ஹை ஹவுலரா நான் தான் இருக்க போறேன். எப்படிப்பா இவரு எடுத்துட்டு வந்தாரு? அவர் சொல்ற மாதிரி இவரு ஹை ஹவுலரா மாறுவாரா? இந்த நில ஒளிக்கு கீழே வந்து இந்த இனிமையான தருணத்தை பிரமாதமாக மாத்துங்க. இன்னைக்கு ராத்திரியிலிருந்து நம்ம பழையபடி பயங்கரமா சுதந்திரமா தெரியலாம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ஒரு புது யுகம் பிறந்திருக்கு. இத கொண்டாடுற விதமா உங்க எல்லாருக்காகவும் சில ஆச்சரியங்களை தயார் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ பப்பி மஞ்சரை கொடுக்கிறேன். நமக்கான ஒரு உலகத்துல இனிமே நாய்களுக்கு இடமே இல்ல. என்ன நீங்க ரொம்ப புகழாதீங்க. இவ்வளவு புத்திசாலித்தனமான யோசனைகள் எனக்கு எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. குட் பை டாகிஸ். நான் இன்னும் அந்த கூண்டுக்குள்ளேயே மாட்டிட்டு முழிப்பேன் நீங்க நினைச்சீங்களா? இப்ப யாரு ஸ்டூபிட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பால் 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 பால். வெளியே போ. நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட டாகி. இப்ப இங்க ஹை ஹவுலர் நான் தான். நம்ம கூட்டத்துக்கு அந்த மூன் ஸ்டோனை நான் இப்ப மீட்டு கொடுத்திருக்கேன். நீங்க போய் சொல்றீங்க. கிரிப் கிட்ட இருந்து மூன் ஸ்டோனை எடுத்துட்டு வந்தது நான். நீங்க என்னையும் என் அப்பாவையும் அதுல அடைச்சி வச்சிருந்தீங்க. அத ஃபிளாஷ் அவுட் இறந்து போயிட்டாரு. நீ என்ன சொல்ற? இந்த டாகியையும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் இந்த புனிதமான இடத்தை விட்டு வெளியே துரத்துங்க. அவங்க ஏன் கூட வந்திருக்காங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதாவது நீங்க உயிரோடு? ஆமா சகோதரா, என் பையன் என்ன விடுவிச்சிட்டா. நான் உன்னை இதை தனியா பண்ணல. இவங்களும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரெடி பாத்து.
இவ்வளவு நாள் ஒளிஞ்சுகிட்டு இருந்த வேர்வுல்ஃப் கூட்டங்களா, உங்களெல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு சூப்பர் சில்வர் சர்ப்ரைஸ வச்சிருக்கேன். இவன் என்ன நிம்மதியா தூங்குங்க. அப்பா ஓடுங்க. இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஒழுங்கா ஒரு இடத்துல நில்ல. இன்னும் யாருக்கெல்லாம் வேணும் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்பா அவர் உயிரோட தான் இருக்காரு. என்னமோ ஆயிருக்கு. எல்லாரும் நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அந்த கிறிஸ்மஸ் நிறுத்தணும். நாங்க வேர்வல்ஃப்ஸ்க்கு ஹெல்ப் பண்றோம். இது நம்மளோட பிக் நைட். இவங்களை விடக்கூடாது ஸ்கோப். இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு பெருசாவும் பயங்கரமாவும் இருந்தாலும் ஃப்ரெடியோட ஃபேமிலி. உங்க எல்லாருக்கும் ஒரு புது வாழ்க்கையை காட்டுறேன். என்னோட உள்போட்டோரியம்க்கு நான் கூட்டிட்டு போறேன். ஒழுங்கு மரியாதை அதை நிறுத்து. சின்ன பையா, நீ இங்க என்ன பண்ற? ஓடிடு. முதல்ல இங்க இருந்து போ. நீதான் அந்த குட்டி பையனா? உன்னதான் இதுங்க சாப்பிட்டுருச்சுல்ல. உனக்காக தான் இதுங்க எல்லாத்தையும் நான் பழி வாங்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இவங்க என்னோட ஃபேமிலி. ஆனா இதோட உன் கதை முடிஞ்சது. இல்ல இதெல்லாம் என்னோட டாகிஸ். மிஸ் பண்ணிட்டேன். விட்றாத ஃப்ரெடி, உங்களுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. மாட்டிக்கிட்டியா? இல்ல, நம்ம கூட்டமே இதுக்காக எனக்கு நன்றி சொல்லும். இல்ல இப்படி பண்ணிட்டீங்களே. இது சைபீரியன் ஹஸ்கி. இதோட இத முடிச்சுக்கலாம். இல்ல 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 இல்ல, என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். Bye-bye, little rat. Rat? Little rat, little rat, little rat. லிட்டில் டிராட்டா? என்ன நீங்க லிட்டில் டிராட்னு சொன்னீங்க? ஓகே, நான் நல்ல டாகியா மாறிடுறேன். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சுடு. ஐயோ, கலக்கிட்டா சின்ன பையன். நான் மாட்ட மாட்டேன். டாடி, டாடி, இந்த ஃப்ரைடே எங்களை இங்க கூட்டி வச்சான். மோசமா இருந்தது, போன் கூட ஒர்க் ஆகல. எனக்கு உடனே ஒரு புது போன் வாங்கி கொடுங்க. அதுவும் இப்பவே. கூல், சிக்னல் வந்துருச்சு. ஹேவ் எ நைஸ் டே டாடி. ஓ, மூன்லைட் வரப்போதா? இப்ப என்ன பண்றது? நீ எங்க ஓடினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை செல்லம்.
ஃப்ரெடி, எழுந்திருங்க, எழுந்திருங்கன்னு சொன்னேன். அங்க உங்க பையன் பெரிய பிரச்சனையில இருக்கா. எந்திரிங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆமாமா, போ போ, போய் மூன்லைட்ல நில்லு. நீ என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு இணைய உன்னால மாற முடியாது. ஒரு பையனை உங்க கூட சண்டை போட முடியாம இருக்கலாம். கம் ஆன் ஃப்ரெடி, இது உனக்கான நாள். எல்லாருமே என்ன நம்புறாங்க. இப்ப நான் என்னவா மாற போறேன்னு எனக்கு தெரியும். மறுபடி டாகியா? இல்ல, நான் ஒரு வேர்வுல்ஃப் டாகி. அப்படிதான் சொல்லும். வேண்டாம். ஒழுங்கு மரியாதை என் மேல இருந்து கையை எடுங்க. என்ன ஒரு அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. யாரு என்ன செய்யறாங்களோ அதுதான் திரும்பவும் கிடைக்கும். நீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க. இந்த ஃபோர் ஃபேங் மேனருக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்க அங்கிள் மாதிரி இல்லாம மத்த எல்லாருமே இப்ப டாகிஸ பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா டாகிஸ் அவர்கிட்டயும் பாசமா தான் இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உனக்கு வேணுமா? உனக்கு ஒரு சாக்கோ சாசேஜ் ஃபிளேவர் ஸ்கூப் ஒன்னு தரேன். அழகான குட்டிச்சலா, எவ்வளவு அழகா இருக்க. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிலா ஒளியோட வெள்ளி கதிர்கள் நான். பேட்டி, எனக்கு இது பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அப்பா இப்ப திரும்ப வந்ததுனால நான் இப்ப ஹை ஹவுலரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு இதனால நிறைய நேரம் கிடைச்சிருக்கு. முன்னாடி போ. நான் எப்படி போறேன்னு பாருங்க. second chance. Regretting every word I said. Think about what I should have said instead.
Sooner that you can change the past. You gotta learn from your mistakes, 'cause this world ain't got no time for fakes now. Be free to go your own way. Ignore what the haters might say. Don't ever feel like you don't belong. 'Cause if you're true to yourself, you know you can't go wrong. Be proud, share your feelings. Who knows who you might be healing? You can be who you wanna be. You can be yourself. Be free to go your own way. Ignore what the haters might say. Don't ever feel like you don't belong. 'Cause if you're true to yourself, you know you can't go wrong. Be proud, share your feelings. Who knows who you might be healing? You can be who you wanna be. You can be yourself. I'm just fine. I've made it this far and I did it all on my own. It's just the way it's always been. You can tell that it's hard for me to give in. But I know in time it'll shine on through. I'm not sure I'm leading the way as you follow my every move. This is all so new to me. I've never really known what a friend could be. But I know in time it'll shine on through. Every time I try to pull away, I feel so helpless and doubt myself instead. I don't wanna do this alone, but if I trust in you, I know it'll shine on through. I have to let it shine on through. Let it shine on, shine on, shine on through. Let it shine on through. The day's not far till I open my heart. The day's not far till I open my heart and let it shine.